செம்ம த்ரில்லிங்கான மேட்ச். யாரும் எதிர்பார்த்து இருக்க மாட்டாங்க. பாண்டியா பவுலிங் எடுத்தப்ப இன்னைக்கு ஆர்சிபி கதை முடிஞ்சது அப்படின்னா நான் நினைச்சேன். ஆனா ஆர்சிபி நாங்க யாரு, எங்களோட பேட்டிங் என்ன என்பதை சிறப்பாக காட்டினர். சால்ட் அவுட் ஆனா என்ன, நான் இருக்கிறேன் என்று படிக்கல் அடித்த விதம் ஒரு அழகு. விராட் கோலி ஃபாஸ்ட் பவுலர்கள் என்றால் எனக்கு அல்வா சாப்பிடுவது போல என்று காயத்திலிருந்து திரும்பி வந்த புமராவின் முதல் பந்தை சிக்சர் அடித்து தான் இன்னும் கிங் என்று காட்டினார். கேப்டன் பொறுப்பை ஏற்றதிலிருந்து பட்டித்தர் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார். பேட்டிங்கிலும் சரி, பில்டிங் மற்றும் பந்துவீச்சாளர்களை மாறுவது என்று எல்லா இடங்களிலும் பொறுப்பாக செயல்படுகிறார். கேப்டன்ஸ்னக் தான் படிக்கல் விளையாடியது. 221 என்ற இலக்கை பார்த்தவுடன் மும்பையின் கோட்டையில் ஈஸியாக அடித்து வெற்றி பெறுவார்கள் என்று பலரும் நினைத்து இருப்பார்கள். மும்பை அணி தொடக்கத்தில் விக்கெட்டுகளை இழந்தாலும் திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா இருவரும் சேர்ந்து பெங்களூரு அணியின் பந்துவீச்சுகளை தெறிக்க விட்டனர். பட்டிதர் செய்வது தெரியாமல் அறியாமல் இருந்தார். பந்துவீச்சாளர்கள் எங்கு பந்து வீசுவது என்று தெரியாமல் பயந்த விதம் அழகாகத்தான் இருந்தது. கடைசி 2 ஓவர்கள் இருக்கும் பொழுது 12 பந்துகளில் 29 ரன்கள் தேவைப்பட்டது. கமெண்டரியில் கூட யார் வந்து பந்து வீசப் போகிறார்கள், அனைவரின் பந்துகளும் அடிக்கப்படுகிறது என்று பேசினர். அந்த நிலையை மாறி அடுத்தடுத்து திலக் வர்மாவும் பாண்டியாவும் தங்களது விக்கெட்டை இழந்தனர். திக் போட்டியில் கடைசி நிமிஷத்தில் ஆர்சிபி அணி திரில் வெற்றி பெற்றது. 2 அணிகளையும் சும்மா சொல்லக்கூடாது. அவர்களது முழு திறமையும் காண்பித்து தான் விளையாடினர். 18வது சீசனில் ஆர்சிபி அணி சொந்த ஊரில் தோற்றாலும் எதிரணியின் கோட்டைகளில் சென்று கொடி நாட்டி வருகின்றனர். நேற்று 2 அணிகளின் போராட்டம் நம்மையும் பற்றி கொண்டது.